ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் மாவு இல்லாத சமயத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு குட்டி தக்காளியாக இருக்கிறனால 5 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, 2 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம். அவ்வளோதான். நம்ம இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மிளகா வந்துட்டு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை வரமிளகா சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, அதுவும் 2 சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 தோசை 4 தோசை வர மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. வெள்ளை ரவை இருக்கு இல்லையா, அது 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அரை டம்ளர் வந்துட்டு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சிடலாம். அரைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம தோசை போட்டு எடுக்க வேண்டியதான். இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் காரம் போட்டு செஞ்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமலும் செஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.